ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது வந்துட்டு ஜிக்கு கூடிய டோன்ட் லீவ் மீ அலோன் பார்ட் 5டா. ஓகேவா? நான் அதர் எபிசோட் எல்லாமே நாளைக்கு கொடுக்குறேன். அதாவது நம்ம கான்ட்ராக்ட் மேரேஜெலாம் நாளைக்கு கொடுத்தேன்டா. ஓகேவா? எனக்கு டைம் இல்லை தான். ஓகே, எப்படி ஸ்டோரிக்கில் போகலான்டா. நம்ம பார்ட் 4 எப்படி விட்டு போனால் நம்ம சின்ன இவங்ககிட்ட வந்து கேட்டிருப்பாரு, ஜிமின் எப்படி சொல்லிட்டு உனக்கு தெரியுமா அப்படி கேட்டிருப்பாரு. இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். சின்ன கேட்குறாங்க, ஏன் இவங்க உனக்கு ஜிமினை தெரியுமா சொல்கிறாங்க. தெரியும் யாங்க சொல்கிறாங்க. எப்படி அப்படி கேட்குறாங்க. இப்போது இவங்க தான் ஜிமின் நான் தான் பிஸ்னஸில் டைப் வச்சுருக்கோம் சொல்கிறாங்க. டைப் ஆமாம் சொல்கிறாங்க. ஜிமின் அப்படின்னா சொல்கிறாங்க. ஜிமின் கொரியாவில் தான் வந்திருக்கான். அவன் வந்து 1 வீக் தான் ஆகுது சொல்கிறாங்க. இங்கே வந்து 1 வீக் தான் ஆகுது சொல்கிறாங்க. ஆமாம், 1 வீக் ஆகுது. ஒரு 7 days 8 days ஆகணும். ஸோ ஆயிடுச்சு. அவன் வந்து இங்கே வந்துட்டு அவன் பேபியோட வந்திருக்கான்னு தெரியும். ஜிமினுக்கு வந்துட்டு மேரேஜ் ஆகலை, ஆனால் பேபிக்கு மட்டும் தெரியும் சொல்லிட்டு நம்ம ஜிமின் அவரை பற்றி சொன்ன அவரோட பயோடேட்டா சொல்லியிருப்பார் இல்லையா. அதை அப்படி இவங்க சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் பார்க் உட்பட செகண்ட் பையன் அப்படி சொல்கிறாங்க. ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. ரொம்ப நல்ல ரிச்சான ஒரு ஃபேமிலிஸ் அந்த பையன் சொல்கிறாங்க. நம்மள மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. அவன் வந்துட்டு இங்கே வந்துட்டு என்னோடய பிஸ்னஸ்க்காக தான் வந்திருக்கான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தா இந்த மாதிரி வந்து நின்றுருக்கான். அதுவும் எனக்கே ஷாக்கு தான் அப்படி சொல்லிட்டு நம்ம இவங்க சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப நல்ல பையன் அப்படி சொல்லிட்டு நம்ம இவங்க சொல்கிறாங்க. ரொம்ப போல்டு, ரொம்ப டேலண்டடான ஒரு பையன் அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது இப்போ நம்ம டேப் பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்லிட்டு இவங்கெல்லாம் கேட்குறாங்க. இப்போ நம்பிச்சுட்டு வந்து நின்றுருக்காங்க. இல்லை அப்படின்னா அதை நம்ம ஜோனா எப்படி அங்கே போனால் சொல்கிறாங்க. நம்ம ஜிமின் எப்படி ஜோனா கூட்டிகிட்டு வந்தாங்க. காய்கிட்ட இருக்குது அதனால் ஜவுக்கு சொன்னாங்க. நீங்கள் சொன்னீங்க யாங்க சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாங்க. நம்ம ஜின்னுக்கிட்ட இப்போ ஜின்னு ஆமாம்ல காய்கிட்ட தானே பேபி இருக்குன்னு சொன்னாங்க. அது எப்படி ஜிமின் கூட்டிட்டு வந்தாங்க ஜோனாவா சொல்கிறாங்க. அப்படின்னா ஜிமினும் ஜங்குக்கும் ஒரு டைம் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிட்டாங்களா அந்த இங்கே மேரேஜுக்கு வரதுக்கு முன்னாடியே சொல்கிறாங்க. இப்போது நான் நம்பின்னு பார்க்குறாங்க. இது எல்லாமே பிளான் உனக்கு தெரியாது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இது எல்லாமே பர்ஃபெக்ட் பிளான் உனக்கு தெரியல சொல்லி கேட்குறாங்க. என்ன நம்பி சொல்கிறான்னு இங்கே பாருடா. அது அப்படியே பிளான் தான். ஓகேவா? பிளான் இல்லாமல் எதுவும் நடந்திருக்காது சொல்கிறாங்க. அது எப்படி இந்த பையன் அவ்வளோ தைரியமாக வந்து பேசுவான் சொல்கிறாங்க. ஜவுக்கு அவ்வளோ கேஷுவலாக தான் நீங்கள் பார்த்தீங்களா சொல்கிறாங்க. மேரேஜ் ஒர்க் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அவன் கேஷுவலாக தான் இருந்தான். 2-3 days வெளில போய் ஸ்டே பண்ணியிருந்தான். அதுக்கப்புறம் இப்போ வந்திருந்தான். இப்போ வந்து பேபி விட்டா வந்திருக்கான். இது வரைக்கும் பேபி அப்பெல்லாம் அவன் காய்கிட்ட யாரும் விட்டதே இல்லை. ஏதோ ஒரு டைம் விடுவான். அதாவது 1 day இல்லை ½ day தான் விடுவான். அதுக்கு மேலே விட்டு இருந்ததே இல்லை. இப்போ ஒரு 3 days பக்கம் இருந்திருக்கான். அதுக்கு என்ன ரீசன் சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜின்னுக்கும் அது ஆச்சரியமாக இருக்குது. அதை என்ன சொல்கிறாங்க. அது நம்ம எல்லோரும் வீட்டில் இருக்கும்போது அந்த மாதிரி நம்ம யூஸ்வலாக நம்ம வந்து ஃபேமிலி ட்ரிப் போகும்போது தான் நம்ம ஜவுக்கு நம்ம கூட வரலன்னா பேபி வந்துட்டு காய்க்கிட்டு விட்டுருவோம். அப்படி பார்த்துக்குவான். அப்படி இருக்கப்போ இந்த டைம் நம்ம எல்லோரும் இருக்கும். ஆனால் வந்துட்டு அங்கே விட்டுருக்கான் பேபியை. அது மட்டும் இல்லாமல் அந்த பேபி ஜிமினோட லெக்க போய்ட்டு ஹக் பண்ணுது. நம்ம அம்மா வந்து உன்னோட அம்மா மிரட்டினாங்களே ஜின் அப்படி சொல்லிட்டாங்க. ஆமாம் நம்ம ஜின் சொல்கிறாங்க. அப்படி பார்த்துல அது போய்ட்டு அம்மா சொல்லிட்டு ஹக் பண்ணுது அப்படி சொல்லிட்டு அப்புறம் அந்த பக்கத்தோட பேபி என்னோட சிஸ்டர் எதுக்காக நீங்கள் வந்துட்டு மிரட்டிங்க சொல்லிட்டு கேட்டது. இதெல்லாம் நீ பார்க்கவே இல்லையா சொல்கிறாங்க. நம்ம இடத்துல நோட் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ நம்ம இவங்க யாராவது பார்த்துட்டு இருக்காங்க. அதை என்ன சொல்கிறாங்க. இது எல்லாமே பர்ஃபெக்ட் பிளான் தான். ஓகேவா? பிளான் இல்லாமல் எதுவும் நடந்திருக்காது அப்படி சொல்லிட்டாங்க. ஆனால் ஏன் அந்த பையன் இத்தனை days வரதுக்கு வராமல் இந்த மாதிரிலாம் வந்து பேசாமல் மேரேஜ் டே அன்றைக்கி இத்தனை பேருக்கு முன்னாடியே சொல்கிறாங்க. அதுவா நம்ம இப்போ தனியாக வந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களோட அம்மா வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அதான் ஆன்ட்டி சொல்கிறாங்க. ஆமாம் கண்டிப்பாக அம்மா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்களோட ஆசை ஜெஸ்ஸியை மேரேஜ் பண்ணி வைக்கணும். இல்லைனாக்கா மினின்றது நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸோட ஆசை, அப்பாவோட ஆசை. ஆனால் அம்மாவோட ஆசை ஜெஸ்ஸியை மேரேஜ் பண்ணி வைக்கணுன்றது தான். அவங்களோட ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் ஆகுன்றது தான் அவங்களோட ஆசை. அப்படி இருக்கும்போது இவங்க தனியாக வந்தானா கண்டிப்பாக அந்த பேபி ஏன் ஜோனாவே கூட்டிகிட்டு போய் தான் சொல்லியிருப்பாங்களே தவிர நீ ஜங்க் கூட இருந்தால் சொல்லிக்க மாட்டாங்க ஜிமினை பார்த்து. அந்த ரீசனால தான் இது எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக தான் ஜங்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கான். இதுக்கப்புறம் மேரேஜ் பற்றி யாரும் பேச முடியாது. ஏன்னா ஜிமினுக்கு ஜங்கு மேரேஜ் ஆயிருக்கு. அவங்க 2 கிட்ஸ் இருக்காங்க சொல்லிட்டு இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா சொல்கிறாங்க. ஒரு விஷயம் ஒரு 2 பேரை சொன்னாலே 4 பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகிடும். அப்படி இருக்கும்போது இவ்வளோ பேர் பார்த்துட்டு போயிருக்காங்க. இப்போ அந்த பாதி கொரியாவுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க இதெல்லாம் பர்ஃபெக்ட் பிளான் தான் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேர் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டாங்களா இல்லை சொல்கிறாங்க. அது எப்படி பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்கும் மட்டும் தெரியும் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க. ஏன்னா ஜவுக்கு வந்துட்டு அம்மா ஜிம்மில் அடிக்க ஹேண்டை ஓங்கினாங்களா சொல்கிறாங்க. ஆமாம் அவன் ஹேண்டை நீட்டினப்போ டக்குன்னு அவன் ஹேண்டை ஸ்டாப் பண்ண பார்த்தல சொல்கிறாங்க. லவ்வில் அதை யாரும் அப்படிலாம் விட மாட்டாங்க சொல்கிறாங்க. அதுவும் ஜவுக்கு கண்டிப்பாக அவன் இவ்வளோ டேஸ் மேரேஜ் தள்ளி போடுறதுக்கு இதான் ரீசனாக இருக்கும். இந்த பையனை அவன் தெரியுப்பான்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பிச்சுன்னு பாதி விஷயத்தை கெஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இவங்க பார்க்குறாங்க. ஆமாம் இதுக்கு மேலே நம்ம பற்றி பேசணும். ஓகேவா? இப்போ அம்மா என்ன பண்ணுறாங்க சொல்லி பார்க்கலாம் சொல்லிட்டு எல்லாம் விழுவுறாங்க. எங்கே பார்த்தா ஜங்கோட அம்மா எல்லா திங்ஸும் கூட உடைக்கிறாங்க. இப்போ ஜங்கோட கிராண்ட்மா பார்க்குறாங்க. ஏமா உனக்கு என்னாச்சு சொல்கிறாங்க. இப்போ நம்பிச்சோட அம்மா பார்க்குறாங்க. பாருங்கள் சிஸ்டர் இல்லை என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டோம் என்னோட ஜங்கு என்ன பண்ணியிருக்கான் எந்த ஒரு பர்சன் மேரேஜ் பண்ணியிருக்கான் அப்போ சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா மட்டும் எதுவுமே பேசல. ஏங்க நீங்கள் ஏங்க எதுவும் பேச மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அவரோட ஷர்ட்டை போட்டு அவங்க அம்மா வந்து உடுக்கிட்டு இருக்காங்க. பாருங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா தான் இங்கே பாருமா இது ஜங்கோட டிசிஷன். ஓகேவா? அவனுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, குழந்தை இருக்குது, 2 குழந்தைங்க இருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் இன்னொரு பர்சன் வரது நல்லா இருக்காது. ஓகேவா? அவங்க தான் பர்ஃபெக்டாக இருப்பாங்க. அவங்க லவ் பண்ணுறாங்களா லவ் பண்ணலையா அதுன்னு தெரியாது. ஆனால் அவங்க சேர்ந்துருப்பாங்க அந்த குழந்தைங்களுக்காக சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அப்பா இதுக்கப்புறம் என்கிட்ட இதை பற்றி பேச சொல்லிட்டு உள்ளே போயிடாரு. இந்த பக்கம் ஜங்கோட கிராண்ட் பேரண்ட்ஸும் அதான் பண்ணுறாங்க. நம்பிச்சோட அப்பா அம்மாவும் அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்கோட அம்மா மட்டும் ஏற்றுக்க முடியல. அவங்க ஒரு மாதிரி இருக்காங்க. இப்போ ஜின்னு வராங்க. அம்மா சொல்கிறாங்க. ஜின் நீ பேசா ஜின் அங்கே அவ்வளோ பிரச்சனை நடக்குது. நீங்கள் அந்த பையன் எல்லாரும் சேர்ந்து வீட்டை விட்டு விட துரத்துங்கன்னு பார்த்தா நீங்கள் எல்லாரும் அப்படியே நின்றுருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அம்மா இது ஜங்கோட முடிவு. அப்படி ஒன்று அந்த பையனை துரத்திட முடியாது. ஓகேவா? அவன் லீகலாக மேரேஜ் பண்ணியிருக்கான். அவங்களோட மேரேஜ் அது ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. 2 குழந்தைங்க இருக்காங்க. நீ பார்த்தீங்கன்னா இன்னொரு குழந்தை சொல்கிறாங்க. ஏற்கனவே ஒன்று இந்த வீட்டில் வந்து உயிர் எடுக்குது. இன்னொன்று சொல்கிறாங்க. இப்போது மேலே வாய்ஸ் அம்மா அப்படி கத்துறாங்க. இப்போது திரும்பி பார்த்தா ஜமுக் தான்
ஜங்கு கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இவங்கெல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. ஜங்கு நம்ம பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்புறம் சொல்கிறாங்க, அம்மா அங்கே பாருங்க, இப்போ என்ன சொன்னீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே பாரு, ஏற்கனவே ஒன்று எதோ தூக்கிட்டு வந்து இந்த வீட்டில் வச்சிருந்தேன் உன் பொண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ இன்னொன்று சொல்கிறாங்க. அங்கே பாருங்கம்மா, இதான் உங்களுக்கு லிமிட், ஓகேவா? நான் இப்போவும் வந்து நம்ம ஃபேமிலி உடஞ்சிடக்கூடாது, ஒன்றா இருக்குன்னு ஆசைப்படுறேன். அந்த ரீசனால் மட்டும்தான் இவ்வளோ பொறுமையாக இருந்துட்டு இருக்கேன். இல்லைனா என்னோட ஃபேமிலியை கூட்டிட்டு வெளியே நான் போயிடுவேன். எனக்கு வந்து பெரிய விஷயமே இல்லை சொல்கிறாங்க. நீ ஏன் ஜங்கு இப்படி பேசுகிறேன்? அம்மா உன் மேலே எவ்வளோ பாசம் தெரியல சொல்கிறாங்க. ஒரு மேரேஜ் நினச்சி நான் ஒரு ட்ரீம் வச்சுருந்தேன்டா சொல்கிறாங்க. இப்போ சின்னக்கு இவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கேன்னா, ஜங்கோட அம்மாவுக்கு ஜங்குலாம் ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து கடைசி பையன் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அவர் எப்படி இருந்தாலும் அப்படியே இருக்க விட்டுருப்பாங்க. அவர் வந்துட்டு ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருப்பார், சேட்டை பண்ணுவார், கூட ட்ரிங்க் பண்ணுவார், ஸ்மோக் பண்ணுவார், அப்படி எக்ஸ்ட்ரா ஹேபிட் எல்லாமே இருந்திருக்கும். ஆனால் அவங்க அம்மா அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா பேச்சுலர் பசங்க அப்படி தான் இருப்பாங்க. மேரேஜ் வரைக்கும் அவங்க லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃப்ரீடமாக விட்டுருப்பாங்க ஜங்குக்கு. இப்போ ஜங்கு அது மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க பாருங்கம்மா, அவங்க ரெண்டு பேரும் என்னோட குழந்தைங்க, எனக்கு பிறந்த குழந்தைங்கம்மா சொல்கிறாங்க. ஜங்குக்கு இதை ஏன் ஜங்கு மறைச்சா சொல்கிறாங்க, என்ன சொல்லிட்டு அந்த பாசம் சொல்கிறாங்க. இப்போ இவங்க பார்க்குறாங்க, அம்மா அங்கே பாருங்கள், அந்த பாசம் ஜங்கு கூட வாழ்றதுக்கு எல்லா விதத்துலையும் நான் டிசர்வான ஒரு பாசம், ஓகேவா? அவங்கள மாதிரி ஒரு பாசம் கிடைக்க மாட்டாங்க, பெட்டரா அப்படி சொல்லிட்டு நம்ம இவங்க சொல்கிறாங்க. உனக்கு எப்படி தெரியும் அவனை சொல்லி கேட்கும்போது, இப்போ நம்ம இவங்க சொல்கிறாங்க என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படி சொல்லும்போது, இந்த ஜங்குடமா ஏற்றுக்க முடியல. உனக்கு எப்படி தெரியும், எங்கேருந்து வந்தா இவ்வளோ டேஸ் அவன் எங்கே இருந்தான் சொல்லி ஜங்குடமா கத்துறாங்க. ஏன்னா அந்த பாசம் வந்து சனிலாவை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, உங்கள் ஒய்ஃபை என்னால் பார்க்க முடியாது சொல்லி ஜங்குடமா சொல்ல. ஜங்கு பார்க்குறாங்க, அது உங்களோட ப்ராப்ளமா, ஓகேவா? எனக்கு அவன் தான் ஒய்ஃபு, என்னோட குழந்தைங்களுக்கு அவன் தான் அம்மா அப்படி சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் வைக்கிறேன், ஓகேவா? என்னோட குழந்தைங்களையோ என்னோட ஒய்ஃபையோ நீங்கள் தப்பாக பேசுனாலும் பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. ஈவன் அது யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டேன் சொல்லி ஜங்கு சொல்ல. இப்போ எல்லாருக்கும் புரியுது. டே பார்க்குறாங்க, ஜங்குக்கா நீ அப்படி பேசுகிறா சொல்லிட்டு டே கேட்குறாங்க. அங்கே பாரு டே சொல்கிறாங்க, என்ன ஜங்குக்கா அப்படி சொல்லிட்டு டே கேட்குறாங்க. அவங்க என்னோட ஒய்ஃப், ஓகேவா? நான் அவங்கள வந்துட்டு எப்படி மேரேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தெல்லாம் விஷயமே கிடையாது. இப்போ அவங்க இந்த வீட்டில் என்னோட ஒய்ஃபாக இருக்காங்க, என்னோட குழந்தைங்களுக்கு அம்மா. அவங்க 3 பேரை பற்றி யாரும் தப்பாக பேசினாலும் தாங்கிக்க முடியாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. அவங்க ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க நம்புறேன்னு சொல்லிட்டு அவர் போயிடாரு மேலே. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க, அந்த பையனை கண்டிப்பாக எதுக்கவே மாட்டேன் சொல்லி ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறாங்க, அம்மா அவங்க எப்படியாவது தர விட்டுருங்க, ஓகேவா? அந்த பையனை பார்க்க ரொம்ப நல்லா பையனாக தர்றான், எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக இருப்பான் நம்ம ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு பிடிக்கல சொல்கிறாங்க. அங்கே பாருங்கம்மா, ஜெஸ்ஸிக்கே சின்ன பொடி, ஜெஸ்ஸிக்கே ஜங்கு பிடிக்கல, ஓகேவா? அவளே வந்துட்டு மேரேஜ் ஸ்டாப் பண்ணது எப்படி கேஷுவல் போயிட்டா பார்த்தீங்களா, நீங்கள் மட்டும் தான் இப்படி இருக்கீங்க சொல்லிட்டு, நீங்கள் ஜெஸ்ஸிக்கிட்ட என்ன தான் பார்த்தீங்களோ சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஜின்னு டே எல்லாரும் அவங்க ரூம் போயிடறாங்க, தனித்தனி சுகா எல்லாம் ரூம் போயிடுறாங்க. இப்போ ஜங்குக்கு மேலே வராங்க. இந்த பக்கம் ஜிமின் அப்படியே பேல்கனில் நின்றுட்டு இருக்காங்க. அவர் ஃபோன் வந்து பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப நர்வஸாக இருக்குது. அப்பா கிட்ட சொல்லிடம்மா சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பேபிஸ் 2 பேர் பெட்டில் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்கு வராங்க, ஜிமின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிமின் டர்ன் பண்ணுறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க, என்ன சொல்லி கேட்குறாங்க, ஏன் ஜங்குக்கு ஏன் உங்கள் அம்மா இந்த அளவுக்கு நடந்துக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன கோவம் சொல்கிறாங்க. அது குழந்தை ஜீவனா கிட்ட என்ன மினாவை கூட விடுங்க, ஜீவனா கிட்ட ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க, சொல்லுங்கள் அப்படி என்ன தான் சொன்னீங்க நீங்கள் சொல்கிறாங்க. இல்லை, நான் ஜோனாவை கூட்டிகிட்டு வந்துருந்தேன், அம்மாவுக்கு பிடிக்கல சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க, சொல்கிறாங்க. அது வேறு மாதிரி பிறந்துருச்சு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன வேறு மாதிரி சொல்கிறாங்க, ஹியூமனுக்கு தானே பிறந்துச்சிடறேன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜிம்னு உங்களுக்கு எனக்கு தானே பிறந்தா, இதில் போய் என்ன இருக்குது சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. அது உனக்கு எனக்கு தெரியுது, ஆனால் அம்மாவை ஏற்றுக்க முடியல அப்படி சொல்லிட்டு அவள் வீட்டுக்கு வந்தது அம்மா அவளை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை, எனக்காக மட்டும்தான் அமைதியாக இருந்தாங்க. நான் எதுவும் உங்களை திட்டக்கூடாது, நான் அந்த வீட்டுக்கு போயிடக்கூடாது ரீசனுக்காக அமைதியாக இருந்தாங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் பார்க்குறாங்க. பாருங்கள் ஜங்குக், இல்லை மினாவையோ இல்லை ஜோனாவையோ உங்கள் அம்மா ஹர்ட் பண்ணால் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் சொல்கிறாங்க. ஏன்னா என்னோட குழந்தைங்க எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் மினா அந்த மாதிரிலாம் எதுவும் கேட்டு வளர்ந்ததே இல்லை. என்னோட அப்பா அவளுக்கு அவ்வளோ கேர் கொடுத்து வளர்த்துருக்காங்க. அவளை என் வீட்டில் அப்படி பார்த்துக்கிட்டாங்க. சொன்ன ஜிமின் சொல்கிறாங்க, ஈவன் ஜோனா என் வீட்டில் அப்படி இருந்தாலும் அப்படி தான் வளர்ந்துருப்பா. இந்த மாதிரிலாம் அவங்க 2 பேர் இந்த மாதிரிலாம் இந்த ஒரு வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம குழந்தைங்க கேட்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. மேபி உங்கள் அப்பா அம்மா பிடிக்கலாம், நீங்கள் வேறு ஒரு வீட்டை பாருங்கள் அப்படி சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அங்கே பாரு ஜிமின், அப்படி வீட்டை விட்டு போகிறதா என்னைக்கோட வேறு ஒரு வீட்டை பார்த்துட்டு எனக்கும் ஜோனாகவும் ஒரு வீட்டை எடுத்துருக்கோம், ஓகேவா? அதெல்லாம் வேண்டாம், எனக்கு பேரண்ட்ஸ் கூட இருக்கணும், ஃபேமிலி கூட இருக்கணும், எனக்கு ஹேங் எல்லாரும் ஒன்றா இருக்கும் தான் என்னோட ஆசை, இதான் என்னோட ட்ரீமே சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. என்ன காமன் கிராண்ட் பேரண்ட்ஸோட ஆசையும் அதுதான். இந்த ரீசனுக்காக தான் டேஸ் வெயிட் பண்ணேன். நீ நினைக்கிற தனியாக இருந்தால் அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறியா? ஒரு ஃபேமிலின்றது, அது ஒரு ஜாயின்ட் ஃபேமிலின்றதுலாம் எவ்வளோ ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் பார்த்து ஜங்க் கேட்குறாங்க. ஜிமின் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜங்க் தான், சரி ஓகே நீ உன்னோட ஃபேமிலி பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லை சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் தான் அங்கே பாரு ஜங்க் அது சொல்கிறாங்க. இல்லை நீ ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறதான சொன்னேன், இப்போ பார்த்தா நீ ஃபாரினில் இருந்திருக்க, உன்னோட ஃபேமிலி ஃபாரினில் செட்டில் ஆயிருக்குன்னு சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியல, உன்னை பற்றி எனக்கு எதுவுமே தெரியல ஜிமின் அப்படி சொல்லிட்டு ஜங் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. என்னோட அப்பா பேர் பார்க் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, என்னோட அப்பா பேர் பார்க் சொல்கிறாங்க. இப்போது ஜங் பார்க்குறாங்க. பார்க் குரூப் சொல்கிறாங்க. என்னோட அப்பா பேர் பார்க் ஜெயங், எங்களோட கம்பெனி நேம் பார்க் குரூப். நான் என்னோட அப்பாவுக்கு செகண்ட் பையன், எனக்கு ஒரு அண்ணா இருக்காங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கு, அவங்களோட ஒய்ஃபு ஜாவோயன், என்னோட சிஸ்டர் இல்லை, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது ஜீஹான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் அவங்க ஜேவை பற்றி எல்லாரும் அவங்க ஃபேமிலி டீட்டெயில் சொல்கிறாங்க. இப்போ ஜங் பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. எனக்கு அம்மாலேருந்து உனக்கு தெரியல ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் ஜங் பார்க்குறாங்க. அது இப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது, அகைன் அவருக்கு மறந்து பாரு.
சாரி அப்படி சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் தான் பார்க்குறாங்க. நீ எப்படி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நான் எப்படி இருக்கேன்றலாம் முக்கியமே இல்லை, நான் ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியா போகணும்னு சொல்கிறாங்க. ஆஸ்திரேலியாவா எதுக்கு சொல்லி கேட்குறாங்க. ஜங்க் பேபிக்கு சர்ஜரி ஆனதுமே நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்பாட்ட சொன்னேன். இப்போ நான் வந்துட்டேன், என்ன ஒர்க் இருக்குது, ஆனால் அப்பா வந்து இங்கே வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா ஜெகோப் வரணும்னு நினைக்கிறாங்க. அவங்க இங்கே வரதுக்கு நான் கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறேன், கூட்டிகிட்டு போய் காமிக்கணும். மேபி காமிச்சிட்டு வேணா நான் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அங்கே நின்றுட்டு போகணும்னு நினைக்கிறியா சொல்கிறாங்க. இல்லை ஜங்கோப் சொல்கிறாங்க. இல்லை ஜிமின், நீ போகிறதா இருந்தால் நான் ஜோனா 2 பேரும் வருவோம், நம்ம 4 பேருமே சேர்ந்து போகலாம்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே பாரு அப்படிலாம் அப்பாட்ட போயிட்டு என்னால் முன்னாடி நிற்க முடியாது சொல்கிறாங்க. பின்னா சொல்கிறாங்க, பின்னாடி ஹைட் பண்ண போகிற மேரேஜாக சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க, கொஞ்சம் டைம் நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. ஏன்னா நான் உன்னை பற்றி வேறு மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொன்னேன் சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க, என்ன எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் தான், என்னை சீட் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறாங்க. அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, நான் வேறு மாதிரி சொல்லியிருக்கேன் சொல்கிறாங்க. ஓகே, நீ என்ன மாதிரி சொன்னாலும் எனக்கு கொஞ்சம் கவலை இல்லை. நீ, நான், ஜோனா, அமீனா, அப்புறம் நம்ம 4 பேரும் போகிறோம். ஓகேவா, போயிட்டு உங்கள் அப்பா கிட்டே நான் பேசுகிறேன். என்னை பற்றி என்ன சொல்லினாலும் பரவாயில்ல, அதை நான் சொல்கிறேன். ஓகே, நான் மன்னிப்பு கேட்டு நான் பேசுகிறேன். ஓகேவா, உங்கள் அப்பா மட்டும் கோவப்படாத மாதிரி நான் வந்துட்டு கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச வைக்கிறேன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அது வரைக்கும் நீங்கள் இருக்கிற உன்னோட ஒர்க்கை பாரு, என்னோட அம்மாக்கும் கொஞ்சம் குறையணும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. நான் இந்த வீட்டில் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேங்க ஜிமின். ஓகேவா, என்னுடைய அவங்களுடைய கிட்ஸு, அதுக்கப்புறம் எனக்கு இந்த வீட்டில் என்ன ஒரு கஷ்டமாச்சு விட்டேஸ்னா, ஜீவனாக்கு அம்மா நீ இல்லாமல் இருந்தது, நீ ஒன்று தான் தேடிட்டு இருந்தேன். ஓகேவா, அந்த 5 வருஷமாக நான் தேடிட்டு இருந்தது ஒன்றையும் நம்ம ஜீவனா வந்து. ஓகேவா, நான் 5 இயர்ஸ் தேடினது உங்கள் 2 பேரும், அதை நம்ம ஒன்றா தேடிட்டு இருந்தேன். ஜீவனாவை பார்த்துட்டு இருந்தேன். ஓகேவா, இது தாண்டி எனக்கு ஒரு ட்ரீமே இல்லை. என்னோட ட்ரீம் எப்பவும் என்ன தெரியுமா இருக்கும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குற என்னன்ற மாதிரி இந்த பெட்டில் நீ, நான், ஜீவனா 3 பேர். ஏன்னா மீனா இருக்கு தெரியாது இல்லையா, நம்ம 3 பேர் தூங்கினா எப்படி இருக்கும் அப்படி தான் நினச்சி பார்ப்பேன். எவ்ரி ஃபங்க்ஷன் எல்லாத்துலேயும் என்னோட ஹேங் அவங்க ஒய்ஃபோட பார்ட்னரோட பார்க்கும்போது எனக்கு தோணும், நீ எங்கே இருப்ப, நீ என்கிட்ட வரமாட்டியா சொல்லி நினைப்பேன். சம்டைம்ஸ் தோணும், நீ வேற ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணிக்கிட்டே மூவ் ஆன் பண்ணி போயிருக்கு, அதனால தான் நீ என்னை தேடி வரல. ஏன்னா நான் இருக்கிற பிளேஸ் உனக்கு தெரியல, ஆனால் நீ இருக்கிற பிளேஸ் தான் எனக்கு தெரியாது சொல்லிட்டு ஜம் சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. நான் நினச்சேன் உனக்கு மேரேஜ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க. அதே எப்படி சொல்கிறாங்க, நான் இருக்கும்போதே உனக்கு ஃபேன்ஸ் இருந்தாங்கல்ல சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க. அது எனக்கு தெரியும் ஜிமின், ஏன்னா அது எனக்கு அப்போவே ஃபேன்ஸ் இருந்தாங்க. சின்ன வயசுல சொல்கிறாங்க. சின்ன வயசுலேயே வா சொல்கிறாங்க. ஆமாம், சின்ன வயசுல எனக்கு ஃபிக்ஸ் பண்ணதா மினி என்னோட அத்தை பொண்ணு, ஜெஸ்ஸி என்னோட மாமா பொண்ணு அப்படி சொல்லிட்டாங்க. 2 பேரில் யாராவது மேரேஜ் பண்ணி வைக்கணுன்றது தான் எங்கள் வீட்டில் எனக்கு பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் என்கிட்ட சொல்லிட்டாங்க, ஸ்கூல் காலேஜஸ் படிக்கும்போது சொன்னாங்க, நீ யாரையும் லவ் பண்ணக்கூடாது, ஏன்னா உனக்கு வந்து ஒரு அத்தை பொண்ணு இருக்கா, மாமா பொண்ணு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு என்ன, என்னோட அப்பா கிராண்ட் பேரண்ட்ஸ் அவங்க 2 பேருக்கும் மினியை மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு ஆசை, என்னோட அம்மாவுக்கு ஜெஸ்ஸியை மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு ஆசை. அந்த ரீசனாலே நான் வந்துட்டு சரி ஓகே நம்ம ஃபேமிலி சொல்கிறத நம்ம கேட்க போகிறோம், அதற்கு நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம் சொல்லிட்டு என்னோட அம்மாவும் பிடிச்ச மாதிரி ஜம்கான்னு விட்டுட்டாங்க. மேரேஜ் விஷயத்தை மட்டும் நீ வந்துட்டு எங்களுக்கு கேட்காம பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. நானும் அப்படியே இருந்தேன். ஆனால் அன்எக்ஸ்பெக்டாக ஒன்று மீட் பண்ணது, அதுக்கப்புறம் நமக்கு நடந்தது சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஜிம்மி எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. அதில் நம்ம கோவம் எல்லாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போது ஜிம் கேட்குறாங்க, அப்போ அந்த பொண்ணுங்களாம் ஹர்ட் ஆகிருப்பாங்களா அவங்க மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. என்னென்னு இருக்காமா, ஜெஸிக்கு என் மேலே ஸ்டார்டிங்கில் ஃபீலிங்ஸ் இருந்துச்சு எனக்கு. அதான் நம்ம பேபி பிறக்கிறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம பேபியோட வீட்டுக்கு வரும்போது தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் அவளும் மூவ் ஆன் பண்ணிட்டா. அவள் அப்பயும் மூவ் ஆன் பண்ணிட்டா ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடியே. அவளே என்கிட்ட சொல்லிட்டா எனக்கும் மேரேஜில் விருப்பம் இல்லை ஜாப் சொல்லிட்டா. அதுக்கப்புறம் நானும் சொல்லிட்டேன் ஓகே உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தான் ஃபோர்ஸ் பண்ணாங்க. இந்த பக்கம் என்னோட அம்மா, இந்த பக்கம் அவங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜாங் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கடவுளே எவ்வளோ ப்ராப்ளம் ஒன் டே உங்கள் வீட்டுக்கு வந்துக்குள்ள எனக்கு ஹெட் பெயினே வந்துச்சு. ஜிம் சொல்கிறாங்க. ஜங் பார்க்குறாங்க. எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும் ஓகேவா சொல்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஜிம் பார்க்குறாங்க. அம்மா நீ லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு லாஸ்ட் நைட் வந்து சொல்லிட்டு இருக்க இந்த மாதிரி எனக்கு நீ வந்து பேச சொல்லிட்டு நான் எவ்வளோ பயந்து தெரியுமா சொல்கிறாங்க. ஏன் நார்மலுக்கு என்ன பயம் சொல்கிறாங்க. அப்போ மேரேஜ் இந்த வீடியோலாம் எடுத்தது இதுக்காக தானா சொல்கிறாங்க. மேரேஜ் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறது எனக்கு வேறு சான்ஸ் கிடைக்காது ஓகேவா. நம்ம பேபி இந்த சுச்சுவேஷன் இருந்தப்போ மேரேஜ் பண்ணிக்க சொல்லி கேட்டுருக்கூடாது. எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லைடா. எங்கள் அகைன் நான் வந்துட்டு நம்ம பேபி வந்துட்டு என்னோட போயிருவியோ, பேபிக்கு சர்ஜரி பண்ணிட்டா நீ பேபியை கூட்டிகிட்டு போயிருவியோ, அகைன் நானும் ஜீவனாவும் தனியாகிடுவோம். எனக்கு பயமாக இருந்துச்சு. உனக்கு மேரேஜ் ஆகலாம்னு தெரிஞ்ச அந்த நிமிஷமே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு அகைன் ஒரு சான்ஸ் இருக்குது, நம்ம வந்து ஒன்றா இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, ஒரு ஃபேட்டே உன்னை கூட்டிட்டு வந்து விட்டுருச்சு என்கிட்டன்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். அந்த ரீசனால் தான் நான் அதை பற்றி யோசிக்காமல் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் ஓகேவா. அந்த மேரேஜ் ரியல் மேரேஜ் உனக்கும் எனக்கும் அதனால தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அப்படி சொல்கிறேங்க்கா. ஜிம் பார்க்குறாங்க. நீ எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி வச்சுட்டல சொல்கிறாங்க. ஆமாம், ஒரு டைம் தப்பு பண்ணிட்டேன், ஒரு 5 இயர்ஸ் கூட தப்பு பண்ணிட்டு தான் அந்த இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டுருந்தேன். இப்போ அகைன் நான் கஷ்டப்பட சொல்கிறியா அப்படின்னு ஜம் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி இருக்கான் பாரு, எப்படி ரொம்ப கிரிமினலாக யோசிப்பான் சொல்லிட்டு ஜிம் நினைக்கிறாங்க. ஜம் கரெக்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. அவருக்கு புரியுது என்ன நினைக்கிறான்னு சொல்லிட்டு. இப்போ ஜவுன் தான் சரி ஓகே கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ எனக்கு பசிக்குது, நான் சாப்பிடல, குழந்தைங்க தானே சாப்பிட்டாங்கன்னா சொல்கிறாங்க. ஜவுன் பார்க்குறாங்க. நான் ஃபுட்டு ஆர்டர் பண்ணவா சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. இல்லை வீட்டில் கொஞ்சம் அதை கீழே வீட்டில் கொஞ்சம் சுச்சுவேஷன் சரியில்லை சொல்கிறாங்க. அம்மா கோவமாக இருக்காங்க. இப்போ போயிட்டு ஃபுட்டெல்லாம் எடுத்தால் சரியாக வராது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே ஆர்டர் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜவுன் ஃபுட் ஆர்டர் பண்ணுறாங்க. அது ஜவுன் போய்ட்டு ரிசர்வ் பண்ணிட்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ ஜிம் சாப்பிட்ருக்காரு. இந்த பக்கம் பேர் 2 பேரும் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. மீனாவுக்கு அந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கிறோம், பெரிய வீடாக இருக்குது. ஆனால் மீனாக்கு என்ன இப்போ ஜிம் மீனா பார்க்குற டேடா சொல்கிறாங்க. என்னடா அம்மா சொல்கிறாங்க. ஏன் இந்த வீட்டில்
எல்லோரும் வந்துட்டு கோவமாக இருக்காங்க சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைடா, ஜஸ்ட்டு நானும் அம்மாவும் எல்லோரும் ரொம்ப டேஸ்க்கு பார்க்குறாங்க ஒன்று அம்மாவும் சொல்கிறாங்க. ஆமாம் அதனால தான் சொல்கிறாங்க. ஒரு வேளை நாங்கள் எடுத்து பிடிக்கலையா சொல்கிறாங்க. இல்லை அப்படிலாம் இல்லைடா சொல்லிட்டு ஜம்க்கு தான் ஜமினாட சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜமினா உட்காந்துருக்கா. இப்போ ஜம்க்கு மினா கிட்ட வராங்க. டாடா அவனுக்கு பிடிக்கும் தானடா சொல்கிறாங்க. எனக்கு பிடிக்கும் நிறைய கேட்கணும் சொல்கிறாங்க. என்ன கேட்கணும்னு சொல்லி ஜம் கேட்குறாங்க. ஏன் நீங்கள் என்னுடைய அம்மாவையும் தனியாக விட்டீங்க சொல்லி கேட்குறாங்க. அப்படி ஜம்கிட்ட ஐஸ் அப்படி ஜிம்முக்கிட்ட போகுது. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் சாப்பிட்டு இருப்பாரு. ஜம்கிட்ட முறைக்கிறாங்க. ஜிம்னை பார்த்துட்டு ஜிம்னு திரும்ப முறைக்கிறாரு. இப்போ ஜம்க்கு அமைதியாகிறாங்க. அதுவா எங்கள் 2 பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறாங்க. என்ன அது சொல்லுங்களேன் சொல்லி கேட்குறாங்க. இப்போ சொல்ல மாட்டேன், கொஞ்சம் டைம் போட்டு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா எங்கள் வீட்டில் இவ்வளோ பேர்லாம் இல்லை, கம்மியான பேர் தான் இருக்கும். நான், கிராண்ட்ஃபா, அப்புறம் ஹோபி அங்கிள், அப்புறம் ஒயன் ஆண்டி, ஜீவா, நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு தெரியுமா சொல்கிறாங்க. எல்லோரும் ரொம்ப ஸ்வீட்டு அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறா. இப்போ ஜோனை பார்க்குறேன், நானும் பார்க்கணும் அவங்களெல்லாம் அப்படி சொல்கிறா. இப்போ நம்ம ஜிமின் தான் ஜோனை பார்த்துட்டு ஜோனா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க சீக்கிரமாக பார்க்கலாம், என்ன நம்ம சீக்கிரம் போகலாம், போயிட்டு அங்கே காமிக்கிறோம்னா சொல்கிறாங்க. கிராண்ட்ஃபாக்கு என்ன பிடிக்குமா சொல்கிறாங்க. மீனா பார்க்குற ரொம்ப பிடிக்கும் உன்னை பார்த்தா, அவரும் ரொம்ப ரொம்ப நல்லவர் தெரியுமா, ரொம்ப ஸ்வீட் பர்சன், ரொம்ப அழகாக பேசுவார், ப்ளே பண்ணுவார், கேட்குறதெல்லாம் வாங்கி தருவார் அப்படி சொல்லிட்டு நம்ம மீனா தான் நம்ம ஜிமின் அப்பா பற்றி பேசிகிட்டு இருக்கா. ஜவுக்கு புரியுது, ரொம்ப நல்லா பார்த்துருக்காங்க. மீனா வந்து ரொம்ப ஹாப்பியாக லைஃப் வந்து லீட் பண்ணியிருக்கா சொல்லிட்டு புரியுது. ஆனால் ஜோனாவுக்கு அந்த ஹாப்பினஸ்லாம் அங்கே கிடைக்கல. இப்போ ஜோனா பார்க்குறா. நம்ம ஜோனா கிட்டே வர ஜிம்முக்கிட்ட அம்மா சொல்கிறாங்க. என்னம்மா சொல்லிட்டு சாப்பிட்டு பேசிட்டு இருக்காரு. இப்போ அம்மினா தந்துட்டு அம்மா எனக்கும் அதே மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக உன்னை கூட்டிகிட்டு போகிறப்ப கிராண்ட்ஃபா உனக்கு எல்லாம் வாங்கி தருவாங்க, ஓகேவா, உன்னையும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் டெய்லி நாலேருந்து எனக்கு எல்லாமே பண்ணி விடணும் சொல்கிறாங்க. என்ன பண்ணி வேணும் சொல்லி ஜிம் கேட்குறாங்க. டெய்லி எனக்கு வந்து ஹேர் ஸ்டைல் போட்டு விடணும் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நீங்கள் தான் குளிக்க வைக்கணும் சொல்கிறாங்க. சரி, அதுக்கப்புறம் ஃபுட்டு ஃபீட் பண்ணி விடணும் சொல்கிறாங்க. இப்போது ஜிம்னு கேட்குறாங்க. மீனா பார்த்துட்டு இருக்கா குறுன்னு. இப்போ ஜம் பார்க்குறேன். என்ன லாஸ்ட்டு கேட்குறாங்க. ஏன் ஜோனா இதெல்லாம் கேட்குறா, இதெல்லாம் நீங்கள் இங்கே எல்லாம் பண்ண மாட்டாங்களா, இவ்வளோ பேர் இருக்கீங்களா சொல்கிறாங்க. இப்போது ஜம் பார்க்குறீங்க, யார் பண்ண மாட்டாங்க என்ன தவிர சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. அச்சோ பாவம் சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறா. இப்போ ஜம் பார்க்குறாங்க. ஆனால் நீ ரொம்ப லக்கி சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. ஏன்னா உங்களோட அம்மா கூட இருந்திருக்கல சொல்கிறாங்க. ஜோனாவும் ரொம்ப லக்கி தான், நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க தானே சொல்கிறாங்க. ஜோனா சொன்னா நீங்கள் அவளுக்கு எல்லாமே வாங்கி கொடுப்பீங்க, எல்லாம் கேட்டதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எனக்கும் இதுக்கப்புறம் என்ன வாங்கி தரணும், நான் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டாக்டர் அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறா. ஜம்க்கு அப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அச்சோ நீ தான் ஃபஸ்ட்டு டாக்டர் எனக்கே தெரியாமல் போச்சு, டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் வந்து ஜோனாவோட ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிமின் தான் சாப்பிட்டு முடிக்க போகிறாங்க. இப்போ தான் கேட்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படி கேட்குறாங்க. ஜங் பார்க்குறாங்க. இங்கே நடந்த கலவரத்தில் எங்கே சாப்பிட்ற சொல்கிறாங்க. இப்போது ஜங் தான் ஜிமின் தான் சாப்பிட்றீங்களா சொல்லி கேட்குறாங்க. ஜங் பார்க்குறாங்க. இல்லை உனக்கு தானே ஆர்டர் பண்ண சொல்கிறாங்க. இல்லை பாதி சாப்பிட்டு எனக்கு போதும், நீ சாப்பிட்றியா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கும் சரி கிட்டே வராங்க. இப்போ ஜிமின் ஃபோட்டோ எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஜங்க சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக இவங்களாம் ரூமில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அம்மா அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எப்போ எடுத்தீங்க சொல்கிறாங்க. அதுவா நான் நேற்று நைட்டு நீ அது கொண்டு பேசினா சொல்கிறாங்க. ஆமாம் அதுக்கப்புறமே இதை எடுத்துட்டா சொல்கிறாங்க. வீட்டுக்கு வந்தீங்களா சொல்கிறாங்க. அந்த ஃப்ளிக்ஸ் தான் டோர் ஓப்பன் பண்ணாங்க, நீங்கள் 3 பேர் தூங்கி எடுத்தீங்க, அப்போவே நான் 10 லக்கேஜ் பேக் பண்ணிட்டேன் சொல்கிறாங்க. ஓகே ஜிம்னு அமைதியாக இருக்காங்க. ஃபைனலாக இப்போ நைட்டு தாண்டா எல்லோரும் டின்னருக்கு வராங்க. ஏன்னா இதெல்லாம் ஆஃப்டர்நூனில் நடந்திருக்கும். இப்போ நைட்டு டின்னருக்கு வராங்க. அவங்க வீடு ரொம்ப அமைதியாக இருக்குது. அவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனால் ஃபுல்லாக வீடு அமைதியாக இருக்குது. இப்போ இந்த நம்ஷி பாப்பாவும் ஜூன் பையனும் தான் பார்த்துட்டே இருக்காங்க. மீனாவை மாறி பார்க்குறாங்க 2 பேரும். ஏன்னா இப்போ ஜிமின் ஜவுக்கு இப்போ பேபிஸ் எல்லாம் 4 பேர் கீழே வந்திருக்காங்க. டைனிங் டேபிள் வந்து உட்காந்துருக்காங்க. ஜவுக்கோட அம்மா மட்டும் வரல, மற்ற எல்லாருமே இருக்காங்க. ஜவுக்கோட அப்பா ஜிம்னு பார்க்குறாங்க. அவருக்கு எதுவும் தெரியல, அமைதியாகவே இருக்காரு, எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. பாவமாக இருக்குது அந்த பையனை பார்த்தா. ஏன்னா யங் பையனா எங்கான ஒரு பையனாக தான் இருப்பான். அவங்க ஏதோ கண்டிப்பாக கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஏன்னா அவனும் ஒரு பேபிஸ் வச்சிருக்காங்க இல்லையா, நம்ம ஜவுக்கு அப்படின்னு கஷ்டப்பட்டானோ அதே மாதிரி அந்த பையன் கஷ்டப்பட்டிருப்பான் சொல்லிட்டு அவர் எதுவுமே பேசவே இல்லை. இந்த பக்கம் ஜவுக்கோட நம்பிக்கையோட அம்மா இருக்காங்களா, அவங்க தான் ஃபுல்லாக சர்வ் பண்ணுறாங்க. உட்காரப்பா சொல்கிறாங்க. ஓகே ஜிம்மில் உட்காருங்க. இப்போ எல்லாரும் ஜிம்மில் தான் பார்க்குறாங்க. ஜிம்மின் நார்மலாக தான் இருக்கார், நார்மல் ட்ரெஸ்ஸில் இருக்காரு, ஆனால் அழகாக இருக்காரு. எல்லாரும் ஜிம்மில் பார்க்குறாங்க. ஜவுக்கோட கிராண்ட்ஃபா பார்த்துட்டு இருக்காங்க. மீனா நம்ம ஜூனும் நம்ஷியும் பார்த்துட்டாலும் மீனா கேட்குறா, எதுக்காக நீங்கள் 2 பேரும் இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்க. இப்போது நம்ம அந்த பசங்க 2 பேர் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இல்லை நீ அப்படி ஜோனா மாதிரியே இருக்கா சொல்லி கேட்குறாங்க. இப்போது மீனா பார்க்குறா, நான் ஜோனா தான் என்ன மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருடா, நீயும் ஜோனா டோன்ஸ் ஓகேவா, ஆனால் நீ அவனை மாதிரி தான் இருப்பா, நீ அவன் ஒன்று மாதிரி தான் இருப்பா, நீ வந்து ஃபஸ்ட்டு நீ அவள் செகண்ட் சொல்கிறாங்க. ஆனால் நான் தானே அக்கா அப்படி ஜிமினா சொல்கிறா. ஆமாம் முடியுது அக்கா சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஸ்மைல் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக இருக்கார். ஒரு ஐ ஸ்மைல் பண்ணும்போது அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. அவங்க எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ நம்ம நம்ம ஷூகா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜூன் தான் ஃப்ரெண்டாக இல்லாமல் சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணுறா. இப்போ ஹேண்ட் ஷேக் பண்ண வராங்க. ஜிமினா பார்க்குறா. ஜிமினோட பர்மிஷன் நம்ம எதுவும் பண்ண மாட்டா. இப்போ ஜிமினும் சொல்கிறாங்க. சரிட்டு அவ்வளோ ஹேண்ட் ஷேக் பண்ணுறா. நீ ரொம்ப அழகாக பேசுகிற, ஜோனா அப்படி பேச மாட்டா அப்படி சொல்லிட்டு நம்ம மீனாவும் நம்ம ஜூனாவும் சாரி நம்ம ஜூனாவும் நம்ஷியும் சொல்கிறாங்க.
இப்போது நம்ம ஜோனா பார்க்குறா. ஆனால் நான் என்னோட அக்காட்ட பேசுவோம் சொல்லிட்டு அவள் வந்து வினாவோட ஹேண்ட் பிடிக்கிறா. வினா ரொம்ப க்யூட்டாக பார்க்குற நம்ம ஜோனாவை பார்த்துட்டு அப்படி டேகி பேபி குறுன்னு பார்க்குது. மம்மா என்னம்மா சொல்லிட்டே கேட்குறாங்க. அக்கா அப்படி சொல்கிறாங்க. அக்கா தான் சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காங்க. அழகாக அந்த பேபி உட்காந்துருக்கு. பூனைக்குட்டி மாதிரி அழகாக இருக்குது. இப்போ ஜிமின் எல்லா பேபிஸும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜங்கோட கேட்குறாங்க. ஜங்கு பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஜங்கு சொல்கிறாங்க. இது யார் சொல்லி கேட்குறாங்க. இது என்னோட ஃபஸ்ட்டு ஹேங் இருக்காங்களா சொல்கிறாங்க. என்னோட ஃபஸ்ட்டு ஹேங் பேர் வந்துட்டு சின்ன சொல்கிறாங்க. சின்ன ஹேங் அவங்களோட பேபி சொல்கிறாங்க. அது வந்துட்டு இவங்க இருக்காரு அவரோட பையன் சொல்கிறாங்க. இப்போ தான் ஜீவன் பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா பூனை குட்டி க்யூட்டாக இருக்குது. நம்ம இவங்க சொல்லி பாரு எனக்கு பையன் இருப்பான் சொல்லிட்டு அது இப்போ தான் பார்க்குறாங்க. ரொம்ப அழகான அதை சொல்கிறாங்க. அது வந்துட்டு இவங்களோட ஒய்ஃபு என்னுடைய ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. டேயாங் சொல்கிறாங்க. அப்படியே அத்தை பையன் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு நம்ம ஜிமின் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ தான் நம்ம ஜங்குடைய கிராண்ட்மா கேட்குறாங்க. ஏன்ப்பா சொல்கிறாங்க. கிராணி சொல்கிறாங்க. என் பேர் ஜிமின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே. உன்னோட பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க சொல்கிறாங்க. சரி ஓகே. அவங்களுக்கு தெரியுமாப்பா அப்படி கேட்குறாங்க. உனக்கு மேரேஜ் ஆகிருக்குதான் தெரியுமா அப்படி கேட்குறாங்க. ஜிமின் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. சொல்லுப்பா தெரியுமா சொல்கிறாங்க. இல்லை கிராணி தெரியாது சொல்கிறாங்க. ஏன்ப்பா தெரியாமல் பண்ணுறது தப்பு இல்லையா சொல்லி கேட்குறாங்க. அவருக்கு எதுவுமே சொல்ல முடியல. இப்போ அமைதியாக இருக்காங்க. அங்கே பாரு நான் கேட்குறேன்னு கோச்சிக்காது. ஓகேவா உங்கள் பேரண்ட்ஸ் வர சொல்லு வந்து இங்கே பேச சொல்லு. நீ இப்படி தனியாக வந்து ஜஸ்ட்டு மேரேஜ் பண்ணி பண்ணிக்கிட்டு இருந்தால் சரி வராது. ஓகேவா அவங்களும் வரட்டும் வந்து பேசட்டும் அப்படி சொல்கிறாங்க. அவங்களுக்கும் நீ சேஃபாக இருக்குன்னு தெரியும் சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் பார்க்குறாங்க. இல்லை கிராணி கொஞ்சம் டைம் எடுக்க சொல்கிறாங்க. சரி ஓகே டைம் எடுத்துக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பார்ப்பா இவன் வீடு ஓகே உன்னோட ஹஸ்பண்ட் வீடு. இதுக்கு உன்னோட குழந்தைங்க நீயும் இந்த வீட்டில் ரொம்ப ஹாப்பியாகவும் சேஃபாகவும் வருங்க. ஓகே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. பார்த்துட்டு அமைதியாக இருக்காங்க. அவங்களுக்கு புரியுது கரெக்டாக தான் அம்மா பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க கிராண்ட்மேனை பார்க்குறாங்க. கிராண்ட்மா ஜங்கோ பார்க்குறாங்க. நல்லா பார்த்துக்கோ ஜங்கோ சொல்கிறாங்க. ஓகே கிராண்ட்மா சொல்கிறாங்க. ஃபைனலாக இவங்க எல்லாரும் சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ எல்லாமே ரூமுக்கு தான் மேலே வராங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கோ சொல்கிறாங்க. சொல்கிறாங்க உன்னோட கிராண்ட்மா பேசுறது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. ரொம்ப ஸ்வீட்டாக கைண்டாக பேசுகிறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெமின் வந்து அப்படி நினச்சி பார்க்குறாங்க. சம் ஃப்ளாஷ்பேக் போகிறாரு. அதில் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு பர்சன் சிம் அப்படி சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. ஜோ தங்கவங்க வா சொல்கிறாங்க. அப்படியே ஸ்வீட்டாக கைண்டாக பேசுவாங்க. அம்மா என்ன சொல்கிறாங்க. பாரு நீ இங்கே ப்ளே பண்ணால் தான் சேஃபாக விளையாட முடியும். ஓகேவா கேட்டு தாண்டி போயிடாது. என்ன அம்மா அங்கே தான் இருக்குது. அம்மா பக்கத்தில் தான் நீ சேஃபாக இருக்க முடியும். புரியுதா சொல்கிறாங்க. ஓகே அம்மா அப்படி சொல்லிட்டு அவங்க க்யூட்டாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதை ஜிம் நினச்சி பார்க்குறாங்க. அவங்களோட வாய்ஸும் இந்த கிராண்டியோட வாய்ஸும் ஒரே மாதிரி இருந்திருக்கும். அதை யோசிச்சு பார்த்துட்டு அம்மா உங்களோட வாய்ஸ் இந்த கிராண்டோட வாய்ஸ் நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜிம் நினைக்கிறாங்க. ஃபைனலாக எப்படி ஜிமின் அப்படியே வந்து சொல்லிட்டு எப்படி அமைதியாக இருக்காரு. பெட்டில் உட்காந்துருக்காரு. இப்போ ஜோனா பார்க்குறேன். அம்மா இன்னைக்கு நீங்கள் யார் கொடுத்தவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. என்ன ஜோனா கேட்குறா சொல்கிறாங்க. இல்லைப்பா நேற்று வந்துட்டு அம்மா எங்களுக்கு கொடுத்துவனாங்களா. சரி ஓகே சொல்கிறாங்க. நான் தான் அம்மாவோட ரைட் சைடு படுத்துக்கிட்டேன் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்லி லெஃப்ட் சைடு மீனா சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் வர இருக்கீங்களா. இப்போ எப்படி அம்மா தூங்குவாங்க நான் கேட்குறேன் சொல்லிட்டு நம்ம ஜோனா கேட்குறா. இப்போ மீனா பார்க்குறேன். நான் தான் அம்மா கொடுத்தவங்க அப்படி சொல்லிட்டு நம்ம மீனா சொல்கிறா. ஜோனா பார்க்குறேன். அப்போ நானும் சொல்கிறாங்க. நீ டேடா கொடுத்தவங்க அப்படி சொல்கிறாங்க. நான் தான் டேடா கூட விளையாட தூங்குறேன். இன்னைக்கு நீ தூங்கு நான் வந்துட்டு அம்மா கொடுத்தவங்க சொல்லிட்டு அவள் சண்டை போடுறா. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறேன். என்னது இதெல்லாம் சண்டைலாம் போடுறீங்க சொல்லி கேட்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க. பாருங்க அவங்க சண்டை போடுறது இங்கேவா சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேரும் கூப்பிட்றாங்க பாருங்க. இப்போ என்ன உங்களுக்கு என் கூட 2 பேர் தூங்கணும் அவ்வளோதானே சொல்கிறாங்க. மீனா நீ ரைட் சைடு வா ஜீவன் நான் லெஃப்ட் சைடு வா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. இப்போ ஜங்க் பக்கத்தில் நம்ம மீனா வர அதனால் ஹாப்பியாக இருக்க அவருக்கு. ஃபைனல் அந்த பக்கம் மீனா ஜோனா வந்துட்டு ஜிமின் ரைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. இப்போ ஜிமினுக்கு புரியுது அவர் ரொம்ப லவ்க்காக இதாக இருப்பா சொல்லிட்டு ரொம்ப எங்கே இருக்கா சொல்லிட்டு. மீனாவும் ஜிம்மோட ஸ்டொமக்கில் தான் ஜோனாவும் மீனாவும் சேம் ஹேண்ட் வந்து போட்டிருக்காங்க. அது பார்க்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜவுங்க அப்படி பார்க்குறாங்க. தூக்கமே இல்லை. இந்த பேபிஸ் பார்த்தா ஹேண்ட் வச்சு தட்டி கொடுத்து டக்குன்னு தூங்கிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ தூங்கலான்ற மாதிரி ஜவுங்க பார்க்க நம்ம ஜவுங்க பார்க்குறாங்க. தூக்கம் வர சொல்லிட்டு அவர் மாதிரி கண்ணாடி சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா ஒரு ட்ரீம் இதெல்லாம் ஆனால் இன்றைக்கி எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிட்டு ஜவுங்கோட பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. எதுவுமே சொல்லலை. அப்படியே டச் கூட பண்ணல. அப்படி தூங்கிட்டாரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான்டா ஜவுங்கோட அம்மா இப்போ தான் வந்துட்டு டோரை கொண்டு வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு அதாவது ஃப்ரெஷ்ஷாக வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ அமைதியாக டைனிங் டேபிள் உட்காந்துருக்காங்க. சின்ன பார்க்குற குட் மார்னிங் சொல்லிட்டு காஃபி எடுத்து வைக்கிறாங்க. ஜிம்முடா இப்போ ஜங்கோட அம்மா குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டாக நம்ம ஜவுக்கு தான் கீழே வராங்க. அவங்க பேபிஸ்க்குலாம் காஃபி எடுத்துகிட்டு போகலாம் சொல்லிட்டு வந்துருக்காரு. காஃபி மில்க் எடுத்துகிட்டு போகலாம் சொல்லிட்டு ஜங்க் பார்க்குறாங்க. அவங்க அம்மா பார்த்துவோம் குட் மார்னிங்மா சொல்கிறாங்க. ஏன்னா ஜங்கு அவங்க அம்மா ரொம்ப பிடிக்கும். அந்த ரீசனால தான் இப்போ ஜங்கோட அம்மாவும் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்கம்மா குட் மார்னிங் சொல்கிறாங்க. ஜங்கோட அம்மா பேச மாட்டாங்க. அம்மாங்க பாருங்க சொல்கிறாங்க. ஏன் ஜங்கு இப்படி பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்காம புரிஞ்சுக்கோங்கம்மா. அவங்க தான் என்னோட ஒய்ஃபு சார் அவங்க தான் எனக்கு எல்லாமே சொல்கிறாங்க. எனக்கு புரியல நீ எப்போதும் இப்படி மாறினா சொல்லி கேட்குறாங்க. அந்த பையனை பார்த்துக்கப்புறம் தான் நான் சொல்கிறாங்க. இவ்வளோ வருஷம் தனியாக கஷ்டப்பட்டேன். அப்போலாம் எங்கே போயிட்டாங்க அவங்க இப்போ எங்கே வந்தாங்க சொல்லி கேட்குறாங்க. அவங்க எது தர அமைதியாக இருக்காங்க. உங்கள் லைஃப்பில் நினச்சி எனக்கு தெரிஞ்சா அவங்க சொல்லி ஜவுங்க அம்மா சொல்கிறாங்க. நீ எப்படி அவனை மீட் பண்ண அவனு உனக்கு எப்படி தெரியும் யார் மேலே தப்பு இருக்குது எதனால் அவனை விட்டு போனா இப்போ ரிட்டன் அவன் வந்திருக்கான். அவனோட லவ்க்கு அவன் ரிசர்வா இல்லையா எனக்கு எல்லாமே தெரிஞ்சால் மட்டும்தான் நான் வந்து ஏற்றுப்பேன். உங்கள்கிட்ட பழைய மாதிரி அம்மா மாதிரி பேசுவோம் சொல்லி ஜவுங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் ஜிமின் மேலே வந்து பார்க்குறாங்க. ஜிமினுக்கு வந்துட்டு அம்மா இல்லை. ஆனால் அம்மாவோட ஃபீலிங்ஸ் அவருக்கு புரியும். ஆனால் ஒரு பையன் ஒரு அம்மாவோட பாண்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். அவர் பார்க்குறாங்க. கடவுளே ஜங்கோட அம்மா பாசம் எனக்கு புரியுது. அவங்க புரிஞ்சுக்கணும். என்ன அக்செப்ட் பண்ணாலும் பரவாயில்ல. அவங்க ஜங்கு கூட போய் பேசணும்னு சொல்லிட்டு ஏன்னா ஜங்குக்கு அவங்க அம்மா ரொம்ப பிடிக்கும். இது ஜங்குக்கே சொல்லிப்பாரு ஜிம்மு கிட்ட ஒரு டைம்.
இப்போது அதை நினச்சி பார்க்குறாங்க, தயவு செஞ்சு ஜங்க் வந்துட்டு சொன்னால் அவங்க அம்மா புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. இப்போது ஜங்க் தான் அவங்க அம்மா அனுப்பிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன என் லைஃப்பில் நினச்சி தெரியணும் அவ்வளோ தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. என் கூட வாங்கம்மா சொல்லி ஜங்க் அப்படின்னா ஜங்கோட அம்மா அனுப்பிக்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க, ஜங்கோட அம்மாவும் ஜங்கு போகிறாங்க கார்டனுக்கு. உட்காருங்கம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு உட்காரா, ஜங்கோட அம்மா உட்காராங்க சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் தான், உங்களுக்கே தெரியலம்மா, நான் வந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு காலேஜ் படிக்கும் எப்படி இருந்தேன், காலேஜ் முடிச்சுட்டு எப்படி இருந்தேன் உங்களுக்கு தெரியலமா சொல்கிறாங்க. ஆமாம் தெரியும் சொல்கிறாங்க. அப்படி ஒன் டைம் சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு தாண்டா அப்படி ஒரு 5 years பிஃபோர் போகலான்டா.